கிரிக்கெட் ஹிஸ்டரியிலேயே பிரேக்கே பண்ண முடியாத அன்பிரேக்கபிள் ரெக்கார்ட்ஸ் எதுன்றத இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோன்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது 2013 ஐபிஎல்ல நம்ம யூனிவர்ஸ் பாஸ் அடிச்ச 175 ரன்ஸ் தான் இருக்கு. T20ல செஞ்சுரிஸ் அடிக்கிறதே ரொம்பவே கஷ்டம். ஆனா மனுஷன் 150 தாண்டி 175 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருப்பாரு. 2013 ஐபிஎல்ல பூனே வாரியர்ஸ் இந்தியாவுக்கு எதிராக நடந்த அந்த மேட்ச்ல 66 பால்ல 175 ரன் நம்ம கையில் அடிச்சிருப்பாரு. 17 6 13 4 மொத்த பூனே டீமையுமே பதற வச்சிருப்பாரு நம்ம கெயிலு. அப்பேற்பட்ட இந்த ஒரு ரெக்கார்டை இன்னைய நாள் வரைக்கும் யாராலையுமே பிரேக் பண்ண முடியல. இந்த ரெக்கார்டையே நம்ம கெயில் பிரேக் தான் பண்ணிருப்பாரு. ஏன்னா இந்த ரெக்கார்டை ஃபர்ஸ்ட் வச்சது நம்ம பிரெண்டன் மெக்கலம் தான். ஏன்னா ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் இயரோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 158 ரன் நம்ம பிரெண்டன் மெக்கலம் அடிச்சிருப்பாரு. அந்த ஒரு ரெக்கார்டை 5 வருஷம் கழிச்சு நம்ம கெயில் பிரேக் பண்ணிருப்பாரு. ஆனா கெயில் வச்ச இந்த ஒரு ரெக்கார்டை கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆச்சு. இன்னைய வரைக்கும் யாராலையுமே பிரேக் பண்ண முடியல. நீங்க சொல்லுங்க, இந்த ரெக்கார்டை ஃபியூச்சர்ல பிரேக் பண்றதுக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்குன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லிஸ்ட்ல அடுத்த ரெக்கார்டை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவதா நம்ம பார்க்க போற ரெக்கார்ட் முத்தையா முரளிதரன் டெஸ்ட்ல எடுத்த 800 விக்கெட் ரெக்கார்டு தான். இது வரைக்கும் வேர்ல்டுல எத்தனையோ பேர் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. பட் யாராலையுமே எந்த பவுலராலையுமே 800 விக்கெட்டை எடுக்கவே முடியல. இது வரைக்கும் நம்ம முத்தையா முரளிதரன் 230 இன்னிங்ஸ் ஆடி அதுல 800 விக்கெட் எடுத்திருக்காரு. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா 67 முறை 5 விக்கெட்டாலும் 22 முறை 10 விக்கெட்டாலுமே எடுத்து அசத்தி இருக்காரு. மாடர்ன் டே கிரிக்கெட்ல எத்தனையோ சூப்பரான பவுலர்ஸ் இருக்காங்க. பட் யாராலையுமே இந்த ரெக்கார்ட் கிட்ட கூட வர முடியலன்னு தான் சொல்லியாகணும். இந்த ரெக்கார்ட் பக்கத்துல இருக்கிற ஒரு சில பவுலர்ஸுமே ரிட்டையர் ஆன பவுலர்ஸ் தான் இருக்காங்களே தவிர மாடர்ன் டேல இருந்து யாருமே கிடையாது. அப்படி இந்த ரெக்கார்டோட பக்கத்துல யார் யார் இருக்கானா, நம்ம ஷேன் வார்னே 708 விக்கெட் உடனும், நம்ம ஆண்டர்சன் 704 விக்கெட் உடனும், நம்ம அனில் கும்ப்ளே 619 விக்கெட் உடனும், பிராட் 604 விக்கெட் உடனும் பக்கத்துல இருக்காங்க. பட் அவங்க எல்லாருமே ரிட்டையர் ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற பவுலர்ஸால இந்த ரெக்கார்டை கண்டிப்பா பிரேக் பண்ண முடியாது. வாங்க அடுத்த ரெக்கார்டு என்னன்றத பார்ப்போம். மூணாவதா இருக்கிற அன்பிரேக்கபிள் ரெக்கார்ட் நம்ம ரோஹித் சர்மா ஓடியில் அடிச்ச 264 ரன்ஸ் தான் இருக்கு. ஸ்ரீலங்காக்கு எதிராக நடந்த ஒரு ஓடிஐ மேட்ச்ல நம்ம ரோஹித் சர்மா 264 ரன் அடிச்சு ஓடிஐலே ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் வச்சிருக்காரு அப்படின்ற ரெக்கார்டை நம்ம ரோஹித் சர்மா பண்ணாரு. ரோஹித் சர்மா இந்த ரெக்கார்டை பண்ணி கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேல ஆச்சு. பட் இந்த ரெக்கார்டை யாராலையுமே பிரேக் பண்ண முடியல. இந்த ஒரு இன்னிங்ஸ்ல 172 பால் ஆடி அதுல 33 4 9 6 சொல்லி 150 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருப்பாரு. T20ல எப்படி 150 அடிக்கிறது கஷ்டமோ அப்படிதான் ஓடிஐல 250 அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இந்த ரெக்கார்டு வச்சு 12 வருஷம் ஆச்சு. பட் இன்னைய வரைக்கும் யாராலையுமே பிரேக் பண்ண முடியல. ஏன் யாராலையுமே பக்கத்துல கூட வர முடியலன்னு தான் சொல்லியாகணும். ஏன்னா ரோஹித் சர்மா தான் ஒன் அண்ட் ஒன்லி பேட்ஸ்மேன் ஓடிஐல 250 ரன்ஸ் அடிச்சது. வேற யாருமே பண்ணது கிடையாது. லிஸ்ட்ல 4வது அண்ட் ஃபைனலா பார்க்க போற ரெக்கார்ட் த காட் ஆஃப் கிரிக்கெட் அடிச்ச 100 செஞ்சுரிஸ் தான். 1989ல இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல டெபியூ பண்ண நம்ம காட் ஆஃப் கிரிக்கெட் 2000 லெவல் வரைக்கும் விளையாடினாரு. மொத்தம் 664 மேட்ச் ஆடின நம்ம காடு 100 செஞ்சுரிஸ் போட்டிருக்காரு. இப்பேற்பட்ட இந்த ஒரு ரெக்கார்டை இன்னைய நாள் வரைக்கும் யாராலையுமே பிரேக் பண்ண கூட முடியலன்னு தான் சொல்லியாகணும். நம்ம காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் எத்தனையோ மேட்சஸ் 95 ரன்ஸ் அடிச்சு 99 ரன்ஸ்லயோ அவுட் ஆயிருக்காரு. சப்போஸ் அதெல்லாம் செஞ்சுரியா கன்வெர்ட் பண்ணிருந்தா 120 130 செஞ்சுரிஸ்க்கு மேல நம்ம காட் அடிச்சிருப்பாரு. ஸோ அப்படிப்பட்ட இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் பக்கத்துல இப்போதைக்கு நம்ம கிங் ஆஃப் கிரிக்கெட் விராட் கோலி தான் இருக்காரு. விராட் கோலி 85 இன்டர்நேஷனல் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. இன்னும் 1.5 வருஷம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடுவாருன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இன்னும் 15 செஞ்சுரிஸ் அடிக்க முடியுமான்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சப்போஸ் அவரால் அடிக்க முடியல அப்படின்னா அடுத்த மினிமம் 10 வருஷத்துக்கு யாராலையுமே இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியாது. இந்த ரெக்கார்ட்ஸ்ல எந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பிரேக்கே பண்ண முடியாதுன்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம கிரிக்ஃபீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.